இமயமலைக்கு போக போறீங்களா அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களை பார்த்து பிரதமர் மோடி கேட்டு இருந்திருக்காரு. சிரிச்சபடியே பிரதமருக்கு பதில் அளிச்சிருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். பதவியேற்பு விழால இப்படி ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்திருக்கு. டெல்லி முதலமைச்சரா ரேகா குப்தா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பதவியேற்பு விழால பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பங்கெடுத்திருந்திருக்காங்க. அப்படி அந்த விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை புரிஞ்சப்போ அங்கிருந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்திருக்காங்க. அப்போ காவி சட்டை, காவி வேட்டி, காவி துண்டு அணிஞ்சு ரொம்பவே சாதாரணமான உடையில வந்திருந்த பவன் கல்யாண் அவர்களை பார்த்து பிரதமர் அவர்கள் சிரிச்சுட்டே கேட்க, அதுக்கு பவன் கல்யாண் அவர்களும் சிரிச்சுட்டே பதில் சொல்லியிருந்திருக்காரு. இவரை பார்த்து பிரதமர் அவர்கள் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலை போறீங்களா அப்படின்னு சிரிச்சபடியே கேட்டதாகவும், அதுக்கு நான் எங்கேயும் போகல, இமயமலை காத்திருக்கலாம், செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சிரிச்சபடியே பவன் கல்யாண் அவர்களும் பதில் அளிச்சதா கூறப்படுது. இப்ப இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.